கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நீங்கள் பேசும் பொழுதே உங்களை செவிகொடுத்து கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பதாக மறு உத்தரவு கொடுப்பார். உங்களுடைய வார்த்தையை அவர் கவனித்து கேட்கிறார். நான் உங்களுக்காக முடிவிலே ஜெபிக்கிறேன். தொடர்ந்து செய்தியில இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில் அது நல்லது செய்தாராங்க அது சொல்லுங்க. முதல்ல உங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவர், வல்லவர், நல்லவர் அப்படின்னா சொல்றீங்களே, யாருக்காவது செய்தாருங்க கர்த்தர் உங்களை. ஐ சில வசனங்களை நான் சொல்ல வருகிறேன். நமக்கு எல்லாம் தெரிந்த பகுதி தான். நான் போன வாரம் 1ஆம் தேதி காலையில் உங்களோடு கூட ஷேர் பண்ணி கொண்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம், அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல. அவள் அப்பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறா. எங்க ஓடிட்டு இருக்கிறா? சீன் வனாந்தர தண்டையில. சீனாய் வனாந்திரம் என்று சொல்வார்கள். அது சீன் வனாந்திரம். 16வது அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அந்த ஸ்திரீயாகிய ஆகாரை நோக்கி கூப்பிட்டு பார்க்கிறோம். 7வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார்கள். தேங்க்ஸ்மா. இன்றைக்கு நம்ம எங்க இருந்து வாரோம், எங்க போறோம்னு ஆண்டுக்கு தெரியாதா? தெரியும்ல. ஆமா, ஏன் கேட்கணும்? நம்ம வாயினால சொல்லணும். யாக்கோபு ஒரு எத்தன் என்று இயேசுவுக்கு தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கேட்கிறாரு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கலையா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் வருகிறார். ஆண்டவருக்கு தெரியும், நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் அவனு கேட்கிறார். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மிடத்திலிருந்து சில பேச்சு வார்த்தைகளை அவர் தொடங்க விரும்புகிறார். கான்வர்சேஷன். அப்போ நமக்கு தெரியும் நம்ம யாரு, எந்த ஊர், எங்கேருந்து வரோம், எதுக்காக வந்திருக்கிறோம், எல்லாமே தெரியும். நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, புதுசாக வந்திருக்கீங்க. வந்தோடனே உங்களை பார்த்தா தெரியாதா நீங்கள் தமிழா இங்கிலீஷா, நீங்கள் என்ன மொழி என்று தெரியும். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எங்கேருந்து வரீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து தான் வரேன்னு சொல்லுவாங்களா? அப்படி தானே சொல்லுவாங்க. இல்லை, நான் எங்கள் ஊர் இது ஊர் எங்கே சொல்லுவாங்க? டன்வுடியையும் ஆல்ஃப்ரட்டையும் சொல்ல மாட்டாங்க, ஊருக்கு போயிடுவாங்க. நமக்கு தெரியும், இவங்க பார்த்தாவே தெரியும், உங்கள் பேச்சை வெளிப்படுத்துதில்ல அப்படின்னு. ஷிஃபலத் தெரியுங்களா உங்களுக்கு? என்னது ஷிஃபலத்? எத்தனை பேருக்கு ஷிஃபலத் தெரியும்? எத்தனை பேருக்கு சிஃபலத் தெரியும்? 42,000 பேர் வார்த்தையை தவறாக உச்சரிக்கப்பட்டதுனால கொலை செய்யப்பட்டார்கள். தெரியுமா? இது உங்களுக்கு தெரியுமா? விஷயம் தெரியுமா? எந்த நியூஸில் வந்தது பாஸ்டர்? நாங்கள் கேட்கவே இல்லையே பாஸ்டர். நாங்கள் 8 பேர் செத்தாம் 30 பேர் செத்தான் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். 42,000 பேர் ஒழுங்காக ப்ரொனவுன்சியேட் பண்ணாததுனால செத்தானா? போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவேன்னா, போலீஸ் ஸ்டேஷன் அப்படி சொல்கிறத விட போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கொஞ்சம் விட்டிங்கன்னா போலீஸ் டேஷன் சொல்லிடுவாங்க. போலீஸ் டேஷன் எங்கே இருக்காரு? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. இப்படி சொன்னாங்கன்னா உடனே தலை வெட்டுங்க. 42,000 பேர் ஷிஃபலத் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த சாமக்கு சொல்லிட்டானுங்க. சொல்றதுக்கு பதிலாக எஸ். நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். உங்கள் வார்த்தையின் வாயை பார்த்தா தெரியும், வாயினுடைய வார்த்தைகளை பார்த்தா தெரியும். நீங்கள் கலிலேயனா, நீங்கள் நஸ்ரேனா, அது நாசரேத்தோட சேர்ந்தவங்களா, எல்லாம் தெரியும். ஆனாலும் கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, God is not going to surprise you by saying I do not know. He knows everything, but he wants to start a conversation with you. ஒரு ஆளியா சொல்லுமா, இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு தேவன். He wants to talk to you. He wants to engage yourself in the conversation so that you will forget your worries. நம்ம டாக்டர் ஆஃபீஸுக்கு போவோம். நம்ம அமெரிக்காவில் டாக்டர் ஆஃபீஸு, இந்தியாவில் கிளினிக்கு, டாக்டர் கிளினிக்கு போகிறோம். போனோடனே அந்த நர்ஸ் அம்மா என்ன போடுவாங்க? ஊசி போடுவாங்க. அமெரிக்காவில் ஷாட் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சொல்ல நீங்களாம் அமெரிக்காவில் போகாத மாதிரி பேசுகிறீங்களா?
அமெரிக்காவில் ஷாட்னா என்னது? இந்தியாவில் ஊசி போடும் பொழுது அந்த நர்ஸ் அம்மா கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, நேற்று எங்கே போனீங்க, அப்படியான்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஒரு குத்திடுவாங்க. கான்வர்சேஷனை அவங்க நம்மளை என்கேஜ் பண்ணி அந்த வலியை மாற்றுறதுக்கு ஒரு அலியா சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் உங்களோட பேச விரும்புகிறார். எதற்காக? உங்க வலியை மாற்றுறதுக்காக. ஒரு அலியா சொல்லுவோமா? ஆகாரே, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. எகிப்து தேசத்து ஆகாரன்னு சொல்லலை, நீ இன்னாருடைய மகள் ஆகார் என்று சொல்லலை. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் என்று தெரிந்த ஆண்டவர் சூருக்கு போகிற வனாந்தரத்தில் கேட்கிறாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். கூப்பிடுறதுக்கு முன்பதாகவே அவருக்கு பதில் சொல்ல தெரியும், அதனால நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க, கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு ப்ரேயர் பண்ணணும்? அவர் எல்லாம் தெரிஞ்சுன்னா நம்ம ஆண்டவர் நீங்கள் அவரோட பேசணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரோட பேசணும்னு விரும்புகிறீங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவர் ஏன் கூட பேசணும்னு விரும்புகிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் இந்த காரியங்களை நம்மோடு கூட இடைப்படுகிறார். அந்த ஆகாருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்? கடைசியில் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அவள் சொல்கிறாள், என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை காண்கிற ஒரு தேவன். He is omniscient. He is able to understand. There are times the children, small children, they cry, but the mother would not know why she is crying or why he is crying. சொல்லிட்டு அழு அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு சொல்லிட்டு அழு அப்படின்னு நம்ம சொந்த பிள்ளைக்கே நம்ம தாயார் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவர் சொல்ல, நீங்கள் சொல்கிறது முன்னாடி எனக்கு தெரியும், விஷயம் தெரியும், நீ ஏன் அந்த வீட்டை விட்டு ஓடி வர்றன்னு எனக்கு தெரியும். காரணம், நீ நடத்தப்பட்ட விதம் சரிப்படவில்லை. ஹல்லேலூயா. டுடே there are many people who are not treated properly. They have been treated very mean. God wants to come and intervene with you. God wants to speak to you. God wants to change your thoughts, what you have been worrying about. Every memories, God wants to change it. Today, the Lord God is concerned about your needs and your problems. You need to understand. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நம்ம புரிந்து கொள்ள ஆகாரத்தில் வந்து கேட்கிறாரு கர்த்தர். இந்த இடத்துல அந்த ஸ்திரியை பார்க்கும் பொழுது அவள் சொல்கிறாள், நான் அதான் 13வது வசனம் சொல்லுது, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி. ஆமென். என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிடுகிறாள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கட்டும், நடுவில் இருக்கட்டும். அப்போ எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்தாலும், உங்களுடைய அதிகாரிகளினாலே நீங்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் இருக்கலாம், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய கூக்குரலை கேட்கிறார். விசுவாசிகள் வழியா சொல்லுங்க. அதோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்ச் ஆஃப் பீப்புள் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். எவ்வளவு எத்தனை பேர்னு சொல்ல முடியாது நம்மளால. பஞ்ச் ஆஃப் பீப்புள். ஆமாம், அந்த பஞ்ச் ஆஃப் பீப்புள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை, அவங்க பெருமூச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லுது. என்ன செய்தாங்களா? பெருமூச்சு விட்டாங்களாம். அந்த பஞ்ச் ஆஃப் பீப்புளுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு எல்லா பிரச்சனையும் பஞ்சாய் பறந்து போக செய்தார் கர்த்தர். விசுவாசிகள் சொல்லுங்க. இன்றைக்கு உங்க பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, அவர்கள் பெருமூச்சை நான் கேட்டேன், நான் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன் என்று சொல்கிறார். Dear child of God, whatever groanings you have been going through, He heard your groanings. Your husband may not know, your wife may not know, your children may not know, your pastor may not know, but He is been knowing all your groanings and He remembers the promise that He has given unto you. விசுவாசிகள் அல்லையா சொல்லுங்க. உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை, வாக்கு தத்தத்தை அவர் நினைவு கூறுகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில போனாலும் உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை, உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் அவர். யாருக்காக செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தார். என்ன செய்தார்? மோசே இடத்துல போய் சந்திக்கிறார். 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். நேரடியாக போறாரு, மோசே இடத்துல போய் பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா இது மாதிரி மோசேயை போய் ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவர் நமக்காக ஒரு மோசேயை எழுப்ப போறாரு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஆமென். இந்த அடிமைத்தனத்தினாலே நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் முறையிடும் சத்தம் ஆண்டவருக்கு கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இவர்களுக்காக மோசேயை தனிமையாய் சந்தித்து மோசே என்ற ஒரு ரட்சகனை அவர்களுக்காக அவர் எழுப்புகிறார். விசுவாசிகளாலே சொல்லுங்க, இன்றைக்கு உங்களுடைய பெருமூச்சை கேட்கிற தேவன் உங்களை விடுவிக்கும்படிக்கு ஒரு ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பி இருக்கிறார். உங்களுக்காக ஒரு அதிகாரியை எழுப்பி இருக்கிறார். அந்த அதிகாரி உங்களுக்கு வரும்பொழுது அவர் உங்களுக்கு நன்மையான வேலை செய்வார். விசுவாசிகளாலே சொல்லுவோமா? அமெரிக்கா வந்த புதுசுல வேலை கிடையாது, ஆஃபர் லெட்டர் கிடையாது, மாத்திரமல்ல ஒரு மாத சம்பளம் ஸ்லிப்போ அல்லது ஸ்டப்போ கிடையாது. போய் கேட்குறோம், அப்பார்ட்மெண்ட்டு கிரெடிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ண சொல்லலாம். கிரெடிட்டா ஹிஸ்ட்ரியா? எங்களுக்கு கிரெடிட்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அதுக்கு பிறகு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது? எங்களுக்கு நாங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம் ஸ்கூலில், கிரெடிட்டில் ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சது கிடையாது. அப்படியா? அப்போ அப்பார்ட்மெண்ட் கிடையாது, போங்க அப்படின்னு அனுப்பி விட்டார். போயிட்டு 2 நாள் கழித்து காலைல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி. விசுவாசம் சொல்லுங்க, இது நடந்த சம்பவம். அன்றைக்கு மறுபடியும் கூப்பிடுறேன். கூப்பிட்டோன்னே லீசிங் ஆஃபீஸில் இன்னொருத்தர் எடுக்கிறாரு ஃபோனை. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்க? என்ன நான் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். ஓ மினிஸ்டரா? என்ன மினிஸ்டர்? ஹோம் மினிஸ்டரா, ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? என்ன? அமெரிக்காவில் மினிஸ்டர் தான் சொல்லணும், அப்போ தான் எல்லா ஊழியக்காரன்னு அர்த்தம். வி ஆர் மினிஸ்டரிங் மீன்ஸ் வி ஆர் ஊழியக்காரர்கள். அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார், உடனே வான்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்னார். நீ உடனே வா, அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுன்னு சொன்னார். போனோம், அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணோம். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லீவ் வேகன்சியில் இருந்த ஒருத்தர், அவர் ஒரு ஊழியக்காரர். ஒரு ஆளியா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மோசையை கர்த்தர் எழுப்புனது போல உங்களுக்காக ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புவாருங்க. எங்களுக்காக ஒரு மினிஸ்டர் அன்னைக்கு அந்த நாளில் லீசிங் ஆஃபீஸில் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணது வச்சுருந்தாருங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. அந்த பேப்பர்ஸ்லாம் இன்னும் எங்கள் கையில் இருக்குது. ஒரு ஆளியா சொல்லுவோமா? ஆமேன். 4 சீசன்ஸ் அப்பார்ட்மெண்ட் 1842. ஆமாம். அந்த நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆட்களை உங்களுக்காக எழுப்புவார். விசுவாசிங்க ஆளியா சொல்லுங்க. தாவீது அமலேக்கியரை பிடிக்க போகும் பொழுது சிக்லாக்கு சுட்டெரிக்கப்பட்டு விட்டது. சிக்லாக்கில் இருக்கிற மக்களெல்லாம் சூறையாடப்பட்டு போய்விட்டார்கள். என்ன செய்வதுன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே நான் இந்த தண்டை தொடரலாமா என்று சொல்லி. தொடர் என்று சொல்கிறார். சரி போ. எங்கே போகிறதுன்னு தெரியாது, ஆனால் போகிறாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு எகிப்தியனை கொண்டு நடத்துகிறாரு. அந்த எகிப்தியன் ஏன் தெரியுமா? அவன் சிக்காயிட்டான். சிக்கா இருந்ததுன்னா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும். அதை பார்த்தீங்கன்னா தாவீதோடு கூட வந்தவங்களாம் இடையில போயிட்டாங்க. முதல்ல 600 பேர் போனாங்க. 600 பேரில் எத்தனை பேர்? 400 பேர் கூட வராங்க. 1/3 200 அவுட்டு போயிடுச்சு. ஆட்டை கடக்கக்கூடாமல் நிற்கிறாங்க. நின்ற உடனே ஏன் 6 வந்தது தெரியுமா? இவங்க தாண்டி போயிடக்கூடாது. அவசரப்பட்டு போயிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களா, இந்த எகிப்தியனை பார்க்க முடியாது. இந்த எகிப்தியனை எப்போ பார்த்தாங்க? இந்த ஆறை கடக்கிறதுக்கு முன்னாடி. ஐயோ ஆண்டவரே, அந்த ஆறை கடந்து போயிட்டோம்னா எப்படியாவது நாங்கள் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சிடுவோமே. ஆண்டவர் சொல்ல, நில்லு, ஆறை கடக்கும் போது ஒரு டைம் இருக்குது, வெயிட் பண்ணு. அந்த ஆறை நீ கடக்கணும்னா முதல்ல இந்த எகிப்தியனை நீ சந்திக்கணும். அந்த எகிப்தியன் உனக்கு வேண்டாத மனுஷனா இருக்கான், ஆனா அவனை கொண்டு உனக்கு உதவி செய்ய போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் அவர்கள் கொடுத்தார்கள். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சப்பழ குலைகளும். வற்றலான 2 திராட்சப்பழ குலைகள். வற்றலான திராட்சப்பழம் தெரியுமா? பேசுகிறோமா? எப்போ பேசணும்? பைபிள் ஸ்டடியில் பேசணும். வற்றலான திராட்சப்பழம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் ரெய்சின்ஸ், உலர் திராட்சை. அதை கூட தொடக்கூடாதுன்னு சாம்சனுக்கு ஆண்டவர் சொல்லு. அதாவது நஸ்ரேய விரதம் உள்ளவங்களுக்கு என்னாகமம் 6வது அதிகாரத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதை பேசணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்கு கொடுத்தா உடனே அவன்
வழி சொல்லி கொடுக்குறான். இவங்க யார் வந்து பிடிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்புவார். அவன் எகிப்தியனா இருக்கட்டும், அவன் ஒரு கோரேசு ராஜாவா இருக்கட்டும், அவன் ஒரு தரியு ராஜாவா இருக்கட்டும், அவனை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம் அவன் அவிசுவாசின்னு நினைக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கழுதியை கொண்டு கூட உங்களுக்கு வழிகாட்டுவார், தீர்க்க தரிசனம் உரைப்பார். ஒரு வழியா சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு இந்த இடத்துல பாருங்க, உங்கள் பெருமூச்சுகளை கேட்டு மோசேயை ஆண்டவர் எழுப்பினார். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு மனிதனை எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு தெரியாது, என்ன தெரியாது. மோசையை போய் சந்திக்கிறதும் நமக்கு தெரியாது, மோசையை நம்ப வைக்கிறதும் நமக்கு தெரியாது. மோசையை சொன்ன சாக்கு போக்குக்கு ஆண்டவர் இன்னொரு மனுஷனை, மோசையுடைய அண்ணனாகிய ஆரோனை அவனோடு கூட அனுப்புவேன் என்று சொன்னதும் இந்த மக்களுக்கு தெரியாது. ஆண்டவர் பேக்ரவுண்ட்ல என்னென்ன செய்துட்டு இருக்காரு பாருங்க. இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வாட்ஸ்அப் கிடையாது, அன்னைக்கு செல்போன் உண்டா? கிடையாது. டவர் உண்டா? ஒரு டவரும் கிடையாது. வாட்ச் டவர் கூட கிடையாது, மணிக்கூண்டு கிடையாது. அப்படிப்பட்ட நாட்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் செய்கிறதை நீங்கள் அறிய மாட்டீங்க. வாசிப்போம் 31ஆம் சங்கீதத்தில், Psalm 31, 19வது வசனமா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெருசா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களா? அவரை நம்புகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிகள் வழியா சொல்லுங்க. அதற்காக மோசேயை கர்த்தர் எழுப்புகிறார். அப்பதான் ஆண்டவர் மோசே கிட்ட போய் சொல்றாரு, எப்பா ஒரு விஷயம் தெரியுமா? என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன், ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். கூக்குரலை கேட்கிற தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அதான் சொல்றாரு. கூக்குரலின் சத்தத்தை, அழுகை சத்தத்தை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். He knows the sufferings that you have been going through. Amen. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த சில வசனங்களை சொல்ல வருகிறேன். முதலாவது என்ன சொல்றாரு? 3:7 சொல்றாரு, நான் கேட்டேன் அப்படி சொல்றாரு. ஆமென். 8வது வசனத்துல அவர்களுக்கு இறங்கினேன் என்று சொல்கிறாரு. 9வது வசனத்துல கண்டேன் என்று சொல்கிறாரு. 10வது வசனத்துல நான் ரட்சகனை அனுப்புவேன் என்று சொல்கிறார். விசுவாசிகள் வரலையா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கேட்கிற தேவன், இறங்குகிற தேவன், உங்களை காண்கிற தேவன், உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு ஆட்களை அனுப்புகிற தேவன். விசுவாசிகள் வரலையா சொல்லுங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு மாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்களை கூட அறிந்திருக்கிறாருங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களுடைய இருதயத்தில் இவைகளை குறித்த ஒரு சந்தேகம் எழும்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்காரு. அப்படின்னா அவங்க உள்ளத்தில் அவங்க சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். வாசிப்போம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ? சாரி அம்மா, அப்போ இதயத்தில் சந்தேகம், அதாவது தவறான வசனம் எழுதிருக்கணும். ஓகே, பரவாயில்ல. அப்போ ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் உள்ள சந்தேகங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். நீங்க என்ன சந்தேகம் உயிரில் ஓகே, பாவம் அந்த மன்னிக்கப்படுது என்று சொல்லுவதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? அதை நான் செய்யும் பொழுது நீங்கள் ஏன் அதை குறித்து சந்தேகப்படுகிறீர்கள்? பாவத்தை மன்னிப்பதற்கு தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இல்லை என்று மக்கள் நினைத்தார்கள். அதுதான் மார்க் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க நினைச்சாங்க பாவ மன்னிப்பு இயேசுனால முடியாதுன்னு. இன்னைக்கு நம்ம பாவத்தை மன்னிக்கும்படிக்கு தான் அவர் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுதாங்க பரிசுத்த நற்கருணை. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு இன்றைக்கு நமக்கு வேணும். பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம்
ஞானஸ்நானம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறத இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் விசுவாசிக்கிறோமா? இல்லை அது எப்படிங்க சந்தேகப்படுறோமா? இல்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு நிறைவு கொண்டு வருகிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் சில வேளைகளில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக சிந்திக்கிற காரியங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். பொல்லாதவைகளை நம்ம நினைக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை நீங்கள் சிந்திக்கிறது என்னன்னு கேட்கிறார். சந்தேகங்களை குறித்து சொல்கிறோம். லூக்காவில் பாவ மன்னிப்பை குறித்து நம்ம பேசுகிறோம். பாருங்க, இதுல உங்கள் நினைவுகளை அறிந்து உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். உங்களை அவர் நிச்சயமாக அவர் உற்சாகப்படுத்துவார். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இந்த ஆண்டவரை நம்ம தேட வேண்டும். அதான் வாசிக்க போகிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ எந்த இடத்துல பார்த்தோம்? முதலாவது ஆகாருடைய வாழ்க்கையில் பார்த்தோம். ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம். மூன்றாவது தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். வாசிப்போம். ஏற்கனவே வாசித்த ஒரு பகுதி தான் இன்றைக்கு இல்லை, போன நாட்களிலே. சங்கீதம் 34 6ஆம் வசனம். சங்கீதம் Psalms 34 verse 6. இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கரங்களை ஒரு அலையா சொல்லுவோமா? நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி உங்களை ரட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் நீ இடுக்கண்கள் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இருந்துக்கிட்டோம், மெதுவாக பண்ணுறேன், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் உங்களுக்கு சுகம் கொடுக்குறேன் அப்படி சொல்கிற ஆண்டவர் இல்லை. ஒரு ஆளியா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி செய்யலை. ஆண்டவர் சொல்றார், இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்கி ரட்சித்தார். எப்போ தெரியுமா இது நடந்தது? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்றும் குகைக்கு போனான். அதுல்லாம் என்ற குகைக்கு போகிறான். அந்த இடத்துல இவன் வேஷம் மாறி போகிறான், பைத்தியக்காரனை போல நடிக்கிறான். ஆகீஸ் ராஜா கேட்குறான், எங்க ஊர்ல வேற பைத்தியத்துக்கு குறைவே இல்லையா? இன்னொரு பைத்தியத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யார? தாவீத. நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் நடிக்கிறான். யாரு? தாவீது நடிக்கிறான். அதை நம்ம 34ஆம் சங்கீதத்தில் முதல்ல பார்க்க முடியும். அங்க போன உடனே அவன் போன உடனே அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் அதை அறிந்து கொண்டு அங்கே அவனிடத்துல போனாங்க. எல்லாம் போனவங்களாம் யார் தெரியுமா? பார்த்தீங்கன்னா 400 பேர் இருந்தார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இவங்களாம் ரொம்ப நல்லவங்களா? இல்லை. ஒடுக்கப்பட்டவங்க, அடுத்தது கடன்பட்டவர்கள், அடுத்தது முறையிடுகிறவர்கள். எதுக்கு பார்த்தாலும் முறுமுறுக்கிறவர்கள், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களை கூப்பிட்டு வரான். எதுக்கு? ஆராதனை செய்கிறதற்கு. இவங்கெல்லாம் அந்த அதுல்லாம் கோயிலேருந்து ஆராதனை பண்ணுறாங்க. அதுதாங்க 34ஆம் சங்கீதம். ஓகே, இதை நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அது அது ஒரு தனி ஒரு செய்தி. ஓகே, அப்போ அந்த 34ஆவது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்தில் ஆண்டவர் இடுக்கண்களுக்கெல்லாம் தப்புவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, 34ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உபத்திரவங்களுக்கெல்லாம், எல்லா உபத்திரவங்களுக்கு எல்லாம் சொல்ல, அந்த எல்லாத்தையும் முன்னால போட்டாங்க. எல்லா உபத்திரவங்களுக்கும். அப்போ வாசிப்போம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். ஜெபமுன்னமா எழுந்து நின்று ஆண்டவரே ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீங்க எங்களுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் எங்களை நீர் விடுவிக்கிற தேவன். ஆமென். கூப்பிடு, நீ பதில் தர. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம். ராஜாய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்காரு. இயேசு எங்கேயோ இல்லைங்க, உங்க மத்தியில் இருக்காரு, உங்க நடுவில் இருக்காரு, உங்க பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். He is not a man, he is not a human being, but he is a God who is waiting for you to call him. அவரை நீங்கள் கூப்பிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுதே அவர் அந்த கூப்பிடு சத்தத்தை கேட்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்.
கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். கையை கொண்டு கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்ம மனதுருக்கமுடைய தேவன், நம்ம நினைவாய் இருக்கிறார். He is mindful of you. He has been thinking about you. உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடி வா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார். உன் நினைவாய் என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். நோய்களெல்லாம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். உன் நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆயத்தமாகுவோம். ஆண்டவர் நமக்காக நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா.